அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை இணைந்து செயல்படுவதால் தான் தமிழ்நாட்டில் மருத்துவத்துறை வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேச்சு. கோவை ஆவாரம்பாளையம் பகுதியிலுள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டோமோ தெரபி, ரேடிஷாக், X9 அதிநவீன கதிரியக்க சிகிச்சை கருவி புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்று அக்கருவியை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறுகையில், தமிழக அரசின் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் அதிக பயனாளர்களை இந்த மருத்துவமனை பயனடைய செய்துள்ளதாக மருத்துவமனை நிர்வாகத்தினர் கூறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய அவர், முதலமைச்சர் பொறுப்பேற்ற நாளிலிருந்து காப்பீட்டு திட்டத்தை சிறப்பாக நடைமுறைப்படுத்தி வருகிறார் என்றும் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான பயனாளிகள் பயன்பெற்று வருவதாகவும் கூறினார். தற்போது மருத்துவத்துறையில் செயற்கை நுண்ணறிவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்து வருகிறது என்று கூறிய அமைச்சர், அரசு மருத்துவமனைகளிலும் பல்வேறு புதிய கருவிகள் இருப்பதையும் குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை இணைந்து செயல்படுவதால் தான் தமிழ்நாட்டில் மருத்துவத்துறை வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருப்பதாக கூறினார்.